நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 3:5. இயேசு பிரயோகமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியால் இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு ரட்சகர் இந்த வார்த்தையை ஒரு போதகர், அவர் ஒரு போதகர், நிக்கோதேமு என்று அழைக்கப்பட்ட அந்த போதகருக்கு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுமே மறுபடி பிறந்த வாழ்க்கை மிக மிக அவசியம். நாம் பிறக்கிறோம், வாழ்கிறோம், மறிக்கிறோம், அதற்கு பின்பு என்ன என்பதை அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நாம் பிறந்த நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் மறுபடி பிறந்த ஒரு வாழ்க்கையிலே அவனுடைய உள்ளான மனிதன், அவனுடைய ஆத்துமா, அது பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஆத்துமா. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரத்திலே ஆவி வைக்கப்பட்டிருக்கிறது, அதோடு கூட ஒரு ஆத்மா என்று ஒன்று உண்டு. ஆவி என்பது உயிர், ஆத்மா என்பது அதுதான் என்ன செய்யும், பரலோகம் செல்லக்கூடிய ஒரு உள்ளான மனிதன். நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த ஆத்துமா ஒரு உயிர் பெறுகிறது. இல்லை என்றால் வெறும் ஆவியினாலே காக்கப்படுகிற ஒரு சரீரமாக காணப்படும். ஆவி போனால் மனுஷன் என்னது, பிணம், பிரேதம், ஒன்றுக்கு உதவாத ஒரு ஜடம் தான் இந்த சரீரம். இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆவி, ஆத்துமா எங்கே செல்லும்? ஆத்துமா எங்கே செல்லும்? அப்போ ஒருவன், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிக்கோதேமுவை பார்த்து சொல்றாரு 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரயோகமாக ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன் என்றார். அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அதுக்கு அந்த நிக்கோதேமு என்ன சொல்றான், ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ, பிறக்க கூடுமோ? அவனுடைய சிந்தை எப்படி போகுது? மாம்ச எண்ணங்கள். ஒரு நாம பார்க்கிறோம், வண்ணத்து பூச்சி பார்க்கிறதுக்கு மிக அழகா இருக்கு. ஆனா அந்த வண்ணத்து பூச்சியுடைய முந்தைய வாழ்க்கையை பார்க்கணும். முந்தைய வாழ்க்கை அது ஒரு புழு. பச்சையா இருக்கிற இலைகள் எல்லாம் அது எடுத்து அப்படியே அது நீங்க அதை சாப்பிட்றதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சவுண்டா இருக்கும். பச்சை பச்சை பச்சைன்னு அப்படியே சாப்பிடும். அது சாப்பிட்டு அப்படியே உருண்டு திரண்டு இருக்கும். அதனுடைய எல்லாம் அந்த கால்கள்லாம் பாத்தீங்கன்னா மொத்த மொத்தையா இருக்கும். ஒரு உருண்ட நீண்ட ஒரு புழு தான். இந்த புழு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா, அது கூட்டுக்கு போய் பாருங்க. அது ஒரு கூடு, தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டை கட்டி அதுக்கு உள்ள போய் அந்த புழு இருக்கு. முதல் வாழ்க்கை அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், அருவருப்பா இருக்கும். ஆனா எப்போ அந்த கூட்டை விட்டு அந்த உயிர் மறுபடியும் ஜீவன் அடைந்து வெளியே வருகிறதோ
அது எப்படி இருக்கு தெரியுமா? தலை, உடல் என்று அப்படியே அதற்கு ரெண்டு என்ன செய்யும்? ரெக்கைகள் முளைத்திருக்கும். மேல ரெண்டு ஆண்டன மாதிரி ரெண்டு கொம்பு இருக்கும். அதனுடைய முந்தைய வாழ்க்கை எழுதத்தையும் இலைகளை தின்னு இருக்கும். ஆனா பிந்தைய வாழ்க்கை தேனை குடிக்கும். மதுரமான தேன் தான் அதனுடைய உணவாக காணப்படும். அதற்கென்று விசேஷமாக ஒரு பைப்பு ஒன்று ஆண்டவர் அதற்கு படைத்திருக்கிறார். யோசனை பார்ப்பதற்கு, இதை கேட்பதற்கு எப்படி நம்ம அதை பொய்ன்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த புழுதான் இந்த வட்டத்து பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாத அளவுக்கு அந்த வாழ்க்கை காணப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன என்றால், அந்த புழு இப்பொழுது என்ன செய்கிறது? ஒரு அடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த புழுவானது மரித்து மீண்டும் உயிர் பெறுகிறது. செத்து போகாது. அந்த புழுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த புல நாள் தின்ன அந்த கொழுப்பு எல்லாமே மாறி அவருடைய உருவமே மாறுகிறது. இந்த உள்ளான மனிதன், இந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது அது ஒரு புதிய ஒரு அழகுள்ள ஒரு ஆத்மாவாக காணப்படுகிறது. ஒரு உயிரிழந்த ஆத்மாவாக காணப்படுகிறது. அந்த உயிர் மீட்சிங்கிறது அந்த ஆத்மா தான். இல்லைன்னா அந்த ஆத்மா செத்த நிலைமையிலே இருக்கு. இன்னைக்கு நீங்க அநேக இருப்பாங்க, என்ன செய்வாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க, அவ்வளவுதான். எப்படி இருக்கும்? ஆத்மா என்ன செய்ய இருக்கும்? ஒரு உயிர் மீட்சியே இருக்காது. வேற வாசிக்காத, பயிர் வாசிக்காத, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அந்த தேவனுடைய உறவு வெறும் அந்த சண்டே மாத்திரம். சண்டே வந்துட்டு அப்படியே போறதுதான். கவனமா கேளுங்க. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் காணப்படும். 7 days 1 week, அப்படிதானே? 7 நாள் ஒரு வாரம். வீக், WEEK, week. Without God, 7 days without God, get 1 week, WEAK. என்னது? வீக், பலவீனம். ஆண்டவர் இல்லாத 7 நாள் நீ வாழ்ந்தா நீ பலவீனப்பட்டு போவாய். வாரத்துக்கு 7 நாள் ஆண்டவர் இல்லாத உன் வாழ்க்கை வீக் ஆயிடும், பலவீனமா மாறிடும். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இது போலத்தான் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை இந்த நாம் பிறக்கும் போது நமக்குள் இருக்கும் ஆவி ஆத்மா இந்த மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது, தீர்மானிக்கும் போது அது ஜீவன் அடைந்து வளர ஆரம்பிக்கிறது. அதைத்தான் இயேசு சொல்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான்? தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். ரட்சிப்பு அடையல, நீ பரலோகம் செல்லவே முடியாது. அப்ப அவன் என்ன சொல்றான்? எப்படி ஒரு தாய் பழையபடியும், ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவன் பழையபடியும் போய் கர்ப்பப்பையில போய் குடியிருந்து வாழ முடியுமா? இன்னைக்கு மாம்ச இடத்துல உள்ள எல்லாருமே அப்படித்தான் நம்ம கேட்கிறோம். அதுக்குதான் இந்த குழுவும் அது வண்ணத்து பூச்சியாய் மாறுவதா இருக்கும். குழுவா பிறந்தது பழைய ஒரு கூட்டு வாழ்க்கைக்குள்ள போகுது. அது போயிட்டு திரும்ப வெளியே வரும்பொழுது ஒரு அழகான ஒரு உருவமாக வருகிறது. எல்லாரும் பார்த்து ரசிக்கும்படியான ஒரு உருவம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான், உண்மையான ரட்சிப்பு பெற்றா அவன் தாங்க உங்க குடும்பத்துல, அந்த ஆத்மா தாங்க உங்க குடும்பத்துல மிகவும் அழகுள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆத்மா.
அப்படிப்பட்ட ஆத்மா உங்க குடும்பத்துல மாறின இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு ஆத்மா காணப்படும் சொன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படும். இது உதாரணம், நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். உங்களெல்லாம் சொன்னா உடனே என்னையும் உங்களுடைய முக பாவங்கள் எல்லாமே மாறி. நான் என்ன சொல்றேன், என்ன சொல்லும்போது உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. என் வாழ்க்கையினால என் குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. நல்லா சாப்பிடுவேன், 3 வேளை சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஒரு கடையில போய் சீருக்கு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போவேன். ஏதாவது ஒரு இடத்துல நண்பர்கள் இருப்பாங்க, என்ன போல வெட்டிகள். அங்க போய் உட்கார்ந்து எழுதிடும், கொஞ்ச நேரம் பேசுவோம், கொஞ்ச நேரம் சீட்டாடுவோம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் தாயம் விளையாடுவோம். இப்படி ஏதாவது ஒன்று செய்து நாளும் போயிட்டு மீண்டும் இருந்தான். மறுநாள் வாழ்க்கை நடந்தான். வேலைக்கு போறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை கான்செப்ட் பிறந்தாச்சு. என் வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க, பெத்த தாய் உங்களுக்கு எப்படி இருக்கும், பாரமா இருக்கும். இதே இந்த ஆத்மா ஒரு நாள்ல அநேக இழப்புகளுக்கு பிறகு, அநேக இழப்புகளுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்திக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்து விடுவேன், ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற செய்தி என் தாயாருக்கு சென்ற பொழுது ஓடோடி வந்து என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. அவங்க என்ன பார்த்து சொல்றாங்க, என்னால் நம்பவே முடியும், உன் முகத்துல இப்படி ஒரு கலை, இப்படிப்பட்ட ஒரு எனது ஒரு விசேஷித்த ஒரு ஜீவனை நான் உனக்குள்ளே பார்க்கிறேன். இது எங்க இருந்து வந்தது? அதான் உண்மையான விஷயம். இல்லைன்னா எப்படி இருக்கும், முகம் இருட்டடைஞ்சு அந்த மூஞ்சிய பார்த்தாலே அப்படி போகும்போது அப்படி காரி தூக்கிட்டு போற மூஞ்சி மாதிரி இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. சபையில் உள்ள சிலர்லாம் பார்த்தா சர்ச்சைக்கு வருவாங்க, வேதத்தை கேட்க மாட்டாங்க, சத்தியத்தை கேட்க மாட்டாங்க, இந்த புழு மாதிரி கழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த கிட்ட லெவலுக்கு ஏன் அவங்க போகல அப்படின்னா, அவங்க அந்த ரட்சிப்பை பெறல. ஞானசாரம் எடுத்துருப்பாங்க, ஞானசாரம் எடுத்துருப்பாங்க, ஆனா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 7 நாளும் கடவுளை தேடவே மாட்டாங்க. பைபிள் வாசிப்பது கிடையாது, ஜெபம் பண்ணது கிடையாது, ஒரு நாள் வேற ஒன்றுமே கிடையாது. அனுதினமும் இந்த குரூப்ல உள்ளவங்க இந்த வசனத்தை பார்க்கணும். சிலர் மட்டும்தான் அதை பார்த்து என்ன செய்றாங்க, அதற்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. சிலர்லாம் பார்க்கறதே கிடையாது, பார்க்கறதே ஏஜி சச்சு குரூப்பா பார்க்கறதே கிடையாது, பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வசனத்தை வாசிப்பதே கிடையாத அந்த ஆத்மாக்கள் இவங்க எப்படி பைபிள் வாசிப்பாங்க, இவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? அவங்க எல்லாம் இந்த குரூப்ல இருக்கிறதுக்கே தகுதி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவங்களா வெளியே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாத நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவிதம். காரணம் என்னன்னா, மறுபடியும் பிறந்த இந்த வாழ்க்கைக்கு நாம் வருவதே கிடையாது. மறுபடியும் பிறந்த பின்பு நம்முடைய ஆவி, நமது ஆத்மா இது சரீரத்தோடு இணைந்து வாழ்கிறது. நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடைகிறதாய் காணப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாவும். இது எசேக்கியேல் புத்தகம் 18:4. பாவம் செய்கிற ஆத்மா சாவும். அது பாவமே செய்துகிட்டு இருந்தா அந்த ஆத்மா செத்து போகும். சரீரம் இருக்கும், ஆவி இருக்கும். பாவம் செய்த செத்து போவேன். எதிர செத்து போவேன், உன் ஆத்மா செத்து போகும். அப்ப நம்ம இந்த கிறிஸ்டியன் சொல்றதுக்கு, விசுவாசின்னு சொல்றதுக்கு
நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. ஆனா சத்தியத்தை கேட்காத மற்றவங்களை குறித்து சொல்லல. சத்தியத்தை தெரிந்து கொண்டு நாங்களும் கிறிஸ்தவர்கள், நாங்களும் இயேசுவைத்தான் கும்பிடுகிறோம். கும்பிடு வளர்ச்சி இல்லாத உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். ஒரு நான் கொஞ்சம் எப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியும்படியா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மனுஷன் எப்படி பண்றான்னா, அந்த நோய் என்று சொல்லக்கூடியது பலகீனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எது வருது? பலகீனம் வருது. மனுஷனுடைய வாழ்க்கையில சரீரத்தில் பலகீனம் வரும். வருமா வராது? ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மாம்சமும் இந்த ஆவிக்கு ஒரு பெரிய போராட்டம் வரும். இந்த உள்ளான ஆத்மா இருக்க, அந்த ஆத்மாவை இந்த மாம்ச வாழ்க்கை என்ன செய்யும்? அப்படியே பிடிச்சு இழுக்கும். நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 இருந்து 24 வரை நீங்க அதை வாசிப்பாங்கன்னு சொன்னா, அங்க நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதும்போது அந்த அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ள போராட்டத்தை அங்க அவரு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? 17ஆவது வசனத்துல சொல்றாரு, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 16ல சொல்றாரு, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. தெளிவா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற கருத்து. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற ஆசை தான். நல்லா உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிற ஆசை தான். நல்லா என்ன எல்லாரும் அப்படித்தானே? நம்ம நான் சொல்றது விளைக்கணும், சரீரத்துல விளைக்கணும். நாம அந்த விளைக்கிறதுக்கு என்ன பண்றோம்? சின்ன பிள்ளைகள் விளையணும் இருந்தா உடனே அதுக்கு ஹார்லிக்ஸ் கொடு, போர்விட்டா கொடு, என்ன பூஸ்ட் கொடு, இப்படி சொல்லுவாங்க. பெரியவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அப்படியே சூப் போட்டு கொடு, அதை கொடு, இதை கொடு, என்ன இப்படி சரீர ஆரோக்கியத்திற்கு இதெல்லாம் உண்டு. நம்முடைய ஆத்துமா பலகீனப்பட்டு போய் பலகீனத்துல இருந்தா அதை எப்படி போஷிப்பது? வேதம், வசனம். வேதத்தை வாசிக்க 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 இந்த உள்ளான மனிதன் பலப்படுகிறான். அல்லேலூயா. நாம் வேதத்தை வாசித்தால் மாத்திரமே நம்முடைய ஆத்மா, உள்ளான இந்த ஆத்மா ரட்சிப்பை அடைந்தாலும் கூட அந்த ஆத்மா போஷிக்கப்பட வேண்டும். போஷிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அந்த ஆத்மா என்ன செய்யும்? அப்படியே ஒரு புது பலன் அடையும். நாம் எவ்வளவாய் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய ஆத்மா பலத்தின் மேல் பலன் அடையும். சண்டே மாத்திரம் வந்து சர்ச்சில் அப்படி தலையை காமிச்சு போறதுனால பிரயோஜனமே கிடையாது. நான் அதான் சொன்னேன், 7 days make 1 week. 7 days without God make 1 week. எது? பலகீனம். எவ்வளவு நாம் தேவனோடு இருக்கிறோம், தேவன் தான் நமக்கு உணவாக காணப்பட வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்க 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 நம்முடைய உள்ளான மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? பலப்படுகிறான். எபேசியர் 3ஆம் அதிகாரம்
16வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 3:16 நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வளர்ச்சி வளர்ச்சி சொல்கிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை பெறப்பட வேண்டும். அபிஷேகம் தான். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடத்திலே அடிக்கடி சொல்வேன். நம்ம வர்றதே எப்படி வர்றோம்? எல்லாம் ஆராதனை எல்லாம் முடிஞ்சிடும். அப்படியே செத்த பாம்பு மாதிரி வந்து அப்படி உட்கார்ந்துட்டு வேற அடிச்சு தூக்கி போட்ட செத்த பாம்பு மாதிரி வெளியில போயிடும். அப்ப என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. வரணும், வந்து எப்போ கரெக்டா முத பாட்டு பேரு அது என்ன பாட்டு? அதுதான் அபிஷேகம். ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அபிஷேகம், ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் நம்மை நிரப்புகிறது. அந்த அபிஷேகத்தினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? பலப்படுகிறோம். அதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையா. சும்மா பாடுறது மட்டும் வல்லமை தேவைதான். வல்லமை தாரும் தேவம் இங்க இருந்து வரணும். இங்க இருந்து வரணும். உள்ளான ஆத்மா வாஞ்சித்து கேட்கணும், ஆண்டவரே என்னை அபிஷேகம். இந்த அபிஷேகம் பரலோகத்திலிருந்து வருகிறது, உன்னத தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த உன்னத தேவனிடத்திலிருந்து அந்த வல்லமை வரும் வரைக்கும் நீங்கள் தரிசனங்களை காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு முன்னாலே சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது வரைக்கும் அந்த சீஷர்கள் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க, யோசிப்பாங்க. வேத வாசகம் தானே எங்களுக்கு தெரியும். நாங்க பைபிள் ஸ்டடிக்கே வர மாட்டோம், எங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லி தொலைங்க, சொல்லுறேன் கேளுங்க. சீஷர்கள் வெறும் டபி பீஸா தான் இருந்தாங்க. ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவரே போயிட்டாரு. நம்ம எங்க போவோம்? பழையபடி மீன் பிடிக்க வாழ்க்கைக்கு போவோம், பழைய வாழ்க்கைக்கு போவோம், பழைய ஜீவியத்துக்கு போவோம். இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க. அபிஷேகம் உங்களுக்கு வரலன்னா உங்க பழைய பாவம் உங்களை நினைச்சீங்க அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு நிற்கும். எந்த பாவத்திலிருந்து, விபச்சார பாவத்திலிருந்து விழுந்து எதிர்ச்சாயா அந்த பாவத்தை இழுக்கும். அதான் ஈஸியா இருக்கு. குடிகார பாவியா இருந்தவரை வீட்ட ஆண்டவர் பழையபடி சாத்தாம நினைச்சுவான். லாப்பா வாட்டரடி ஆப்படி புல்லடி போய் சேர அப்படின்னு சேர்த்துக்குவோம். வலை, சாத்தானுடைய வலை. எந்த பாவத்திலிருந்து நீ மீண்டு வந்தாயோ அதே பாவத்துக்குள்ள நீ மீண்டு விழுந்து விடுவாங்க. இந்த சீஷர்கள் அப்படிதான் போய் எழுதினாங்க. நாங்கள் பழையபடி மீன் பிடிப்போம்னு சொல்லிட்டு போனாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவங்களை சந்தித்தார். சந்தித்த ஆண்டவர் சொன்னாரு, எருசலேமில் போய் காத்திருங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. எருசலேம், அந்த வார்த்தைக்கு நான் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறேன். எருசலேம் என்றாலே தேவ ஆலயம். அல்லேலூயா. இந்த தேவ ஆலயத்துலதான் உனக்கு அபிஷேகம் இறங்கும். உன் வீட்டுக்குள்ள தேவ ஆலயத்துல வந்து நீ ஒருமுறைப்பட்டு ஆண்டவரை நோக்கி நீ துதித்து பாடி ஆராதிப்பார். இதான் அந்த ஆராதனை விட்டு வரீங்க. எப்படா கடைசி ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 15 நிமிஷம் ஒரு பாடி பேசி முடிச்சிடட்டும். என்ன சிலவங்க கரெக்டா அவங்க வரும்போதுதான் வித்தியாசமான எனது ஆண்டவர் விளக்க கொடுத்துட்டு இருப்பார். அவங்க அப்பமா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ஒரு ஆமீன் போயிட்டு போயிருக்கலாமே நினைப்பாங்க. கர்த்தருக்கு சோதரர் எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எவரை விட மாட்டார். நீ யாராக இருந்தால், நீ கோடீஸ்வரனாக, நீ கலெக்டர், நீ லட்ச லட்சமா சம்பாதி,
தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஆத்துமாதம் இந்த இடத்துல உன்னை கண்டித்து உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ அந்த இந்த இடத்துல வந்து உன்னுடைய பதவியோ பட்டமோ ஒண்ணு கிடையாது. நத்திங். நீ யார்? நீ ஒரு சாதாரண ஆளு. இயேசுவை ஆராதிக்கிற ஒரு மனுஷி, அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. தேவ சமூகத்தில் வந்து உன்னை தாழ்த்தினால் அபிஷேகத்தால் இவரை நிரப்புவார். நீ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் உன்னை பல மடங்கு உயர்த்துவார். சாதாரண உயர்வு அல்ல. நீ எந்த இடத்துல போயிருந்தால், நீ ஆபீஸுக்கு போனாலும் சரி, நீ வியாபாரத்தை செய்தாலும் சரி, நீ வேற எந்த வேலை செய்தாலும் சரி, அங்கு உனக்கு எந்த ஒரு எதிராளியும் இருக்க மாட்டான். உன்னுடைய போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இப்படிதான் சத்தியம் சொல்லுகிறது. எப்போ அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த கிருபையின் ஆவி உனக்குள்ளே வரப்படும். அல்லேலூயா. இல்லாம நான் படிச்சிருக்கேன், படிப்பு எல்லாம் மண் ஆண்டவருக்கு முன்னாடி. அறிவு இருக்கும், ஆனா ஞானம் இருக்காது. படிக்க வைக்கீங்க. பெற்ற தாய்மார் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவங்க வேலைய ரத்தம் மாதிரி சிந்தி அடிக்க வைக்காங்க. பிள்ளைகள் படிச்சிருந்தாங்க. தத்தி அப்படியே எம்எஸ்சி வர படிக்க வைக்காங்க. அறிவு பேசலாம், பயன்படுத்தலாம், பேசலாம், அவ்வளவு அறிவு இருக்கும். என்னதில்லை, ஞானம் கிடையாது. ஞானம் இல்லாததால ஒரு பெரிய ஒரு சாத்தான் வலையில போய் விழுந்த போது வாழ்க்கை சின்னாபனமாக மாறிவிட்டது. இப்படிதான் கேட்கிறாங்க. இன்னைக்கு வாழை பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான். இந்த அறிவு, அந்த அறிவோடு கூட ஞானமும் சேரணும். நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ வேற என்னத்தை சம்பாதி, ஒண்ணுமே கிடையாது. ஒரு செகண்ட்ல உன் சம்பாத்தியம் பறந்து போயிடும். நீ சம்பாதித்த மூட்டை மூட்டையா நீ கெட்டு இருக்கும் பணத்தை ஒரு நிமிஷத்துல சாத்தான் திருப்பி போயிடும். அவன் சொன்ன மாதிரி அப்படியே நான் அறையை கட்டி இப்படி சேர்ந்து வச்சிருக்கேன். ஆண்டவர் சொன்னாரு, இன்றும் ஜீவன் போனால் அப்படின்னு கேட்டேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தையை கேட்குது? நீ இருந்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஒன்று கட்டி வச்சிருக்க, திடீர்னு உனக்கு ஒரு லிங்க் வருது, கிளிக் பண்ணா உன் படம் போயிருக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. அதான் டிஜிட்டல் இந்தியா. விளம்பரத்தை பார்த்தீங்க இல்லையா? நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஒரு முட்டாள் ஆட்சி செஞ்சு அவர்தான் முட்டாள்தனமான ஒரு விளம்பரங்கள் தான் வருது. என்ன அப்படின்னா, இந்த முட்டாள்தனமான உலகத்துல இப்படி உங்களெல்லாம் முட்டாளாக்கி சம்பாதிக்கிற டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா அந்த விளம்பரத்துடைய அர்த்தம். யோசிப்பாரு, அதான் அர்த்தம். மேலோட்டமா பார்த்தா அது ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு விளம்பரம் மாதிரி தெரியும். யோசிப்பாரு, சிந்தித்து பாரு. பைபிளை வாசிக்க உங்களுக்கு ஞானம் வரும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, அங்கு ஒரு மந்திரி ரதத்துல வந்துட்டு இருக்கிறான். அவன் யாரு? எத்தியோப்பிய ராஜஸ்ரீ என்று அழைக்கப்படுகிற அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அங்க அந்த எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் படிந்து கொள்ளும்படி எருசலேம் போகிறான். தேவனுடைய ஆலயத்துக்கு தான் வாரான். யாரு? ஒரு மந்திரி. வரும்பொழுது ரத்தத்தில் உட்கார்ந்து சும்மா இல்லை, வேதத்தை வாசிக்கிறான். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பை பார்த்து 26ஆம் வசனத்தை சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசான் பட்டணத்துக்கு போகிற வனாந்தரம்
மார்க்கமாய் போ என்றால் அந்தபடி அவன் எழுந்து போறான். அப்பொழுது என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்பொழுது, எப்பொழுது? சோதரம் பிலிப்பை ஆண்டவர் ஏறி அனுப்புகிறார். இந்த பிலிப்பு ஓடி போய் ரதத்துல போய் ஏறி உட்காரு. அங்க புஸ்தக வாசிகள் இருக்கான், வேத புஸ்தக வாசிகள் இருக்கான், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53 அதிகாரத்தை வாசிகள் இருக்கான். இன்றைக்கும் வாசிக்கிறீங்க, இன்றைக்கும் வாசிக்கிறீங்க. வாசிக்கிற உங்களுக்கு அந்த வசனத்துடைய அர்த்தம் புரிகிறதா? சௌதரி இல்லை அப்படிங்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது அவங்க அதனாலதான் ஆர்வமா ஓடி வராங்க. எப்படியாவது வந்து வேதத்தில் உள்ள விளக்கங்களை தெரிந்து கொள்ளணும்னு பயிற்சியை தவறாம வருவாங்க. சௌதரி எல்லாரும் அதெல்லாம் வாங்கன்னு சொல்றது, ஒண்ணுமே தெரியாம நீ வேதத்தை வாசிக்கிறதுக்கு வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தை வாசி அதனுடைய அர்த்தம் புரியுதுதான். தாவீது சொல்றாரு, உங்களுடைய வேதத்தை வாசிக்கும்படிக்கு தியானிக்கும்படிக்கு என்னுடைய இருதயத்தை கண்களை திறந்தருளும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த வாஞ்சியோடு கூட வேதத்தை வாசிக்கணும். அந்த வேதத்தை சாதாரண வாசம் உங்களுக்கு புரியாது, அபிஷேகத்தோடு வாசிக்கணும். அபிஷேகம் உனக்குள்ள இருந்துன்னா நீ வேதத்தை கடமை போல வாசிக்க மாட்டாய். நீ வேதத்தை வாசிக்க 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 அதனுடைய ஒவ்வொரு வசனத்துக்கு உள்ள அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய். தெளிவான திருஷ்டாந்தங்களோடு கர்த்தர் அந்த வேதத்தின் மூலமாக உங்களோட பேசுவார். வேதத்தின் மூலமாக உங்களோட பேசுகிற ஆண்டவர் ஒரு வசனம் கூட திறமைப்படுற ஒரு வசனத்தை கூட உன்னால வாசிக்க முடியலையே. அந்த வசனத்தை கூட நீ வாசிப்பது கிடையாது. அந்த வசனத்தை நீ காலையிலே வாசி உனக்கு வாக்குத்தமா எடுத்துக்கொண்டு நீ ஓடி பாரு. உண்மையில உள்ளத்திலிருந்து வாசிக்கணும். நீ தியானத்தோடு அபிஷேகத்தோடு நீ வேதத்தை வாசித்தா நீ வாசிக்க வாசிக்க உன் கண்ணு வேதத்திலிருந்து வேற எந்த பக்கம் போவாத, வாசிக்கொண்டே இருப்பார். வேதம் உன்னுடைய கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய். ஒவ்வொரு வசனமும் அது உனக்கு எப்படி காணப்படும் தெரியுமா? மதுரமாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது குறைவற்றது, பொன்னிலும் பசு பொன்னிலும் குறைவற்றது, தேனிலும் தேனிலும் மதுரமானது வேத வசனம். இது யாருக்கு? அபிஷேகத்தை கொண்டு நீ அபிஷேகம் பெற்று அது பிறகு வேதத்தை அப்படியே வாசிப்பாரு. நீ வேற எந்த கலவத்தை நீ வாசிக்க மாட்ட. வேதம் எனக்கு போதும், இரவும் பகலும் நான் தியானிக்கிறேன்னு சொல்றாரு தாவீது. காரணம் என்ன? நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் அப்படி வளர்ந்து வரும் பொழுது தேவ சமூகத்தில் இருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். சும்மா ஒன்றும் பிரசங்கம் பண்ணல. பழைய ஏற்பாட்டுக்கு எல்லா காரியங்களையும் வாசித்து உள்ளத்திலே வைத்திருந்தார். வேற வாசிக்கலன்னா அவரால் அப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. வேதத்தை வாசிக்கலன்னா அவரால் என்ன சொல்லி அவரோடு தர்க்கம் பண்ணுகிறவர்கள் யார்? வேதபாரகர்களும் நியாய சாஸ்திரிகளும் பரிசேயரும் சதுசேயரும் என்று அழைக்கக்கூடியவர்கள். எல்லாம் சபையை கெடுத்து சின்னாபின்னமாக்கக்கூடியவங்க. அவங்க இருக்கிற வேத அறிவை வைத்துக் கொண்டு அவங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிச்சா துண்டக்கான் துணிக்கான் ஓடிவாங்க. அல்லேலூயா. வேதத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த தர்க்கங்களை சந்தித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் ஆண்டவர் மேலிருந்து ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைகள் எல்லாம் மாறிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர், வாசிக்கப்படாத வேதாகமம் போஷிக்கப்படாத ஒரு விசுவாசியுடைய அடையாளம். வாசிக்கப்படாத வேதாகமம்
போஷிக்கப்படாத ஒரு விசுவாசியுடைய அடையாளம். An unread Bible is sign of an unfed believer. Unfed, போஷிக்கப்படாத ஒரு விசுவாசி. அப்படினாலே நாம் எவ்வளவு வளரும் குழந்தைகளுக்கு நாம பால் கொடுப்பது போல அவன் சொல்ற 1 பேதுரு, அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2:3 வாசிக்கும் பொழுது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின்மே வாஞ்சையாயிருங்கள். நாம எப்படி வாஞ்சைப்படுறோம்? நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது? பிரச்சனை நடந்துட்டு குழு மாதிரி எழுதுவாங்க. என்னன்னா சண்டே எப்ப செக்ஷன் முடியும் போய் பிரியாணி சாப்பிடுவோம். உண்மைங்க, வசனத்தின் பேர் நீ அதான் அபிஷேகம் பெற்றாதான் உனக்கு அந்த இது எப்படி இருக்கும்? இன்னும் இன்னும் வார்த்தையை கேட்கணும், இன்னும் வசனத்தை கேட்கணும், இன்னும் தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் உட்காரணும். இப்படிப்பட்ட எண்ணம் எப்போ வரும்னா உண்மையான நீ அபிஷேகத்துக்கு இருக்கு. இந்த அபிஷேகம் தாங்க உங்களை வழிநடத்தும். அதனால சொல்லப்படுகிறது, அவசரத்தில் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். பிள்ளைகள், வேதத்தை பேரு சொல்கிறார், ஞான பால் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். கடவுள் பயத்தோடு நீ அபிஷேகம் பெற்றால் உனக்குள்ள கடவுள் பயம் வரும். இந்த கடவுள் பயம் வரும்போது உனக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த ஞானம் நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய உள்ளான ஆத்மா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அது வளர வளர நீயும் வளருவாய், உன்னுடைய வாழ்க்கை வளரும், உன்னுடைய ஜீவிதம் வளரும். சொல்கிறார், அவர் நம்மோடு கூட இருப்பார். அந்த அபிஷேகித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசி பார்க்கும் பொழுது அங்க நாம் பார்க்கிற ரோமர் 6:8 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன சொல்கிறார்? சொல்கிறோம், glory to God. ஆகையால் கிறிஸ்துவோட கூட 8:26 ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடந்தாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நீ அபிஷேகம் பெற்று உன்னுடைய கவலைகள்ல, உன்னுடைய துன்பங்கள்ல, உன் மனசெல்லாம் உடைந்து போயிருக்கிற நேரம், உன்னுடைய உள்ளமெல்லாம் நொந்து போய் இருக்கிற நேரம், நீ சோர்வுற்று இருக்கிற நேரம், உனக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. அனுபவம்லாம் உங்களுக்கு அந்த அபிஷேகம் பெற்றால் தான் புரியும். சில வேளைகளில் இந்த வார்த்தையை நான் அனுபவ ரீதியாக அனுபவித்திருக்கேன். மனமே போடுவேன், ஜெபிக்கவே முடியாது. கண்களுக்கு முன்பாக பலவிதமான போராட்டங்கள், கவலைகள், உலக காரியங்கள் எல்லாம் இதோடு கூட என்னோடு கூட இருந்துகிட்டு எனக்கு உபத்திரவம் கொடுக்கிறவர்கள் எல்லாருடைய கிரிகளும் ஐயோ அப்போஸ்தலன் பவுல் அதுதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நிர்பந்தமான மனுஷன் யார் அந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை கொடுப்பாங்கன்னு சொல்லுவார். யாரு? ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 7 தான் அந்த வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் கதறினார். ஏன் இந்த போராட்டம்? போராட்டம்
அப்படியே தார தாரையாக கண்ணீர் கண்ணில் இருந்து அப்படியே சொரிந்து கொண்டே இருக்கும். சரி சட்டையெல்லாம் நடந்துடும். முழங்கால நின்று அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். பெருமூச்சிகளோடு தேவ ஆவியானவர் எனக்காக செய்வார், வேண்டுதல் செய்வார். அதான் சொல்லப்படுகிறது, நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சு அப்படி அடிக்கும். நான் ஒண்ணுமே வராது, வாயிலுக்கு வார்த்தையே நான் பார்த்தது கிடையாது. மனம் மேல போட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். பெருமூச்சு வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஆண்டவர் நீ எழுந்து சோதரன் எந்திரி போ சாப்பிடுங்க அல்லேலூயா. அங்கிருந்து இருக்கக்கூடிய ஆவியானவர் எனக்காக எவ்வளவு அருமையாக வேண்டுதல் செய்திருப்பார் தெரியுமா? அடுத்த நிமிஷத்தில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வெற்றி செய்துதான் வந்து கொண்டே இருக்கும். ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அங்கிருந்து பிள்ளைகளை ஆவியார் நாம் சோதரம் நம்முடைய பலகீனத்திலே நம்முடைய சோர்விலே நாம் பலனடைய ஆவியானவர் தாமே நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அடுத்ததாக ஆவிக்குரிய சோதனைகளில் நாம் தோற்றுவிடும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த சோதனைகளிலே நாம் தோற்றுவிடும் பொழுது இந்த பலகீனம் வருது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சிறந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் என்கிற ஒரு பொல்லாத ஆவி அவளுடைய கணவர் ஆகாப் இவங்க ஆண்டிருந்த நாட்களில் எலியா வல்லமையாமை என்ன செய்யறாரு? ஆண்டவரை குறித்து நிரூபணம் செய்கிறார். அக்கினியால் பதிலளிக்கிற தேவனை தேவன் என்று அப்படி பதிலளித்து அந்த வாக்கை பெற்று அக்கினியினாலே அந்த பதிலை பெற்ற அந்த எலியா 450 தீர்க்கதரிசிகள், 400 பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் வெடிபடணும். 850 பேர் வெட்டி தடித்து அவன் ஜெயம் எடுக்கிறான். ஆண்டவர் அக்கினியாய் இறங்கி அவர் செலுத்துற பலியை அப்படியே பட்சித்து போடுகிறார். அப்படிப்பட்ட நிறுவனத்தை பெற்ற அந்த ஏலியா மறுநாள் ஒரு செய்தி வருது. இசபெல் சொல்றார், நீ வெட்டி போட்ட அந்த தீர்க்கதரிசி நான் நினைச்ச உன்னை பழிவாங்க, உன் உயிரை காவாங்குன்னு சொல்லிட்டான். திடீர்னு ஒரு பிள்ளை மகாபெரிய ஊழியர் தான், மகாபெரிய ஊழியர் தான். ஆனா ஒரு ஜெயமா அவனுக்கு தெரிந்த அந்த காரியம் இப்ப அவன் உயிருக்கு ஆபத்து என்று வந்த பொழுது அவன் என்ன செய்யறான்? ஓடி போய் ஒரு சூரிய செடியின் கீழே போய் படுத்துக் கொள்கிறான். சோர்வோடு கூட படுத்துக் கொள்கிறான். யோசிப்பாரு, பெரிய ஊழியக்காரன், அக்கினியினால் பதிலளிக்கும் தெய்வமே தெய்வம் என்று நிரூபித்து காட்டி ஊழியக்காரன், அவனுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சோர்வு என்று சொன்னார். யோசிப்பாங்க. சில வேளைகளிலே அம்சத்தில் செய்கிற செயல்கள் ஜெயம் போல காணப்படும், ஆனால் வரக்கூடிய எதிர்ப்புகள் நமக்கு ஒரு பெரிய சோதனையாக காணப்படும். அப்படி ஒரு சில தோல்விகளை இவன் தோற்று விடுவோமோ என்று நினைத்த பொழுது ஒருவேளை இசபேல் நம்மை கால் பண்ணிடுவான்னு நினைச்ச பொழுது ஆண்டவர் தட்டி எழுப்பி ஆண்டவரை சொன்ன காரியம் தெரியுமா? ஆண்டவர் வைக்கிறார், அவருக்கு முன்னாடி என்ன வைக்கிறாரு? அப்படியே சாப்பாட்டுக்கு இறைச்சியும் அப்பமும் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ இப்படியே கிடக்க, எந்திரி, பைபிள்வாசி, சாப்பிடு, வேதம் தான் உனக்கு உணவு. அல்லேலூயா. அவன் சாப்பிட்டு பலவரையும் படுத்துக்கிட்டான், மறுபடியும் தட்டி எழுப்புகிறார். அவன் சோர்ந்து விடவில்லை ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல எழுதுறாரு, ஒரு திருப்பி எழுதுறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் சோர்ந்து போவதில்லை இன்னொரு இடத்துல எழுதுறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே சில வேளைகளில் சில காரியங்களை நம்ம தோல்வி அடைகிறோம் நம்ம அப்படி நினைச்சோம்னா
நமக்குள்ள சோர்வு வந்துடும், பலகீனம் வந்துடும். நம்முடைய எண்ணமெல்லாம் சில வேலைகளில் மாம்ச காரியத்தை நம்ம சிந்தனை பண்றோம். எல்லாம் நமக்கு ஓகே தான், ஆனா இந்த ஒண்ணு நமக்கு கிடைக்கலையே, நமக்கு கிடைக்கலையே. அதை நினைச்சு நம்ம என்ன செய்யறோம்? சில நேரம் சோர்வு வரும். இந்த சோர்விலிருந்து விடுபட நாம் ஆண்டவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? ஆம் சோதரம் இணைந்து கொள்ளும். சோர்வுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியை என்ன செய்யும்? தடை செய்து நிறுத்திவிடும். அப்படினாலே சோர்வு போகாதபடிக்கு நாம் ஆண்டவரை பற்றிக் கொள்ளும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களுக்கு சொல்றாரு, 1 கொரிந்தியர் 10:12 நான் நிற்கிறேன், தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் பலகீனப்பட்டால் பலவிதமான நோய்கள் நம்மை பாதிக்கும். அதே போல ஆவிக்குரிய சரீரம் சோர்ந்து போல பலகீனப்பட்டால் பல ஆவிக்குரிய நோய்கள் நம்மை தாக்கி நம்முடைய வளர்ச்சியை பாதிக்குள்ளாகும். ரெண்டுமே நம்முடைய ஆயுசின் வளர்ச்சிக்கு என்ன காணப்படுகிறது? பலகீனம். பலகீனத்திலிருந்து நாம் ஜெயம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக மாற்ற ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதனால்தான் சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, என் பலவீனத்திலே உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விடும், என் கிருபை உனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். சோதரம் நம்முடைய சரீர பலன் குன்றி விடாமல் எப்படி நாம் பாதுகாக்கிறோமோ அதை போல ஆவிக்குரிய இந்த உள்ளான மனிதரை, இந்த ஆத்மாவை பலன் குறைய விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள அனுதினமும் வேதம் வாசிப்போம், ஜெபம் செய்வோம், ஆண்டவரோடு ஐக்கியப்படுவோம். எப்பொழுது, அதனால்தான் தாவீது சொல்றாரு, நான் எப்பொழுதும் இப்படி சண்டையில் வந்து நிற்பேன். இந்த வாஞ்சை தாமும் வசனங்களை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாய் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கணும். அபிஷேகம் தான் சுந்தரம் உங்களை என்ன செய்யும்? வளர செய்யும். உங்களுடைய சரீரத்தை வளர்ச்சி, உங்களுடைய ஆத்மாவை வளர்ச்சி. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:15 வாசிக்கும், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவங்களாக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு மேலாக, நம்மை விட மேலான ஒரு பிரதான ஆசாரியர், அவர்தான் நம்முடைய போது, அவர்தான் நம்முடைய ரட்சகர், அவர்தான் நம்முடைய நல்ல. அவரை பற்றி பிடித்து கொண்டு ஆவியிலே வளர்வோம், ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுவோம். உள்ளான ஆத்மா பலமடையட்டும். சரீரத்தின் பலத்தையும் ஆண்டவர் தாமே என்ன செய்வார்? அவருடைய கிருபையினாலே காத்துக் கொள்வாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. God bless you.